பாபநாசம் அருகே நடவு செய்த வயலை அறுவடை செய்த வருவாய்த்துறை. காவல்துறை அதிகாரிகள் திடீர் தடை. வீணாகி வரும் நெற்பயிர்கள், விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா எடக்குடி பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கிருஷ்ணமூர்த்தி, பாலகுமார் ஆகியோர் கூறியதாவது: எங்களது தந்தையார் கந்தசாமி தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த பாலகுருமூர்த்தி என்பவரது 9 ஏக்கர் நிலத்தை சாகுபடிக்காக 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து சாகுபடி செய்து வந்தார். எங்களது தந்தை கந்தசாமி மறைவுக்கு பிறகு கிருஷ்ணமூர்த்தி, பாலகுமார் ஆகிய நாங்கள் கடந்த 27 வருட காலமாக 9 ஏக்கர் நிலத்தில் நெல் சாகுபடி செய்து வந்தோம். இந்நிலையில் தஞ்சையை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் குமார் என்பவர் நாங்கள் சாகுபடி செய்து வரும் நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் நிலத்தை சாகுபடி செய்யாமல் தடுத்தார். அவர் மீது போலீசில் நாங்கள் புகார் கொடுத்தோம். குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குமார் தொடர்ந்து இடையூறு செய்து வந்ததால் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். நடைபெற்று வரும் வகையில் நாங்கள் சாகுபடி செய்திருந்த 9 ஏக்கர் நிலத்தை அறுவடை செய்து கொண்டிருந்த போது காவல்துறை அதிகாரிகள் தலையீடு காரணமாக அறுவடை நிறுத்தப்பட்டது. காரணமாக 3 ஏக்கரில் நடவு செய்த நெல்லை அறுவடை செய்ய முடியவில்லை. தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் வயலில் நெற்கதிர்கள் அழுகி வீணாகி வருகிறது. நிர்வாகம் நாங்கள் சாகுபடி செய்த வயலை அறுவடை செய்ய அனுமதிக்க வேண்டுமென நீதிமன்ற உத்தரவு வரும் வரை தொடர்ந்து எங்களை செய்ய அனுமதிக்க வேண்டுமென விவசாயிகள் கிருஷ்ண, பாலகுமார் ஆகியோர் தெரிவித்தனர். உதார மாவட்டம் பாபநாசம் தாலுகா உதார மாவட்டம் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் விவசாயம் செய்து வருகிறேன். 27 ஆண்டு காலமாக தொடர்ந்து விவசாயம் செய்த நிலத்தை அத்துமீறி குமாருங்க வாத்தியார் பம்ப் செட்டெல்லாம் உடைச்சி நடலாம் அழிச்சுட்டு போனார். அவர் மேலே ஒரு வழக்கு ஒன்று பதியப்பட்டு அது வழக்கு நிலையில் உள்ளப்போ நட்ட நிலத்தை நான் நட்டேன்னு சொல்லி அறுக்க விடாமல் நிறைய சேதமாகி காவல்துறையாகவும் வருவாய்த்துறையும் சேர்ந்து காலதாமதப்படுத்தி வயலை சுத்தமாக அறுக்க முடியாமல் மழை காலத்தால் சுத்தமாக பாதிக்கப்பட்டு மன வளர்ச்சி ஆளாகி ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கியிருக்கேன். 22 காலம் அந்த வயல் என்ன அனுபவத்தில் இருக்குது. எங்கள் அப்பா காலத்திலே ஒரு 8 லட்சம் பணம் வாய்மொழியாக கொடுத்தது. அது தொடர்ந்து விவசாயம் பண்ணுற காலகட்டத்தில் அத்துமீறி ஒரு 3ஆம் நபர் என்கிட்ட பிரச்சனை பண்ணி நடவிடாமல் தடுத்தார். அவர் மேலே ஒரு வழக்கு பதியப்பட்டு வழக்கு அவர் பேரில் இருக்குது. திரும்பவும் அவர் அத்துமீறி என்கிட்ட ரொம்ப பணம் காசு ஆள் பழத்தை வச்சுட்டு பண்ணுறப்ப நான் நீதிமன்றத்துக்கு போய் நான் ஒரு வழக்கு தொடுத்துருக்கேன். அவரும் என் மேலே ஒரு வழக்கு தொடுத்துருக்காரு. அதுக்கு இடையில நான் விவசாயம் பண்ணி நிறைய செலவு பண்ணி அறுக்க முடியாத சூழ்நிலை காலதாமதப்படுத்தி என்கிட்ட பீஸ் கமிட்டி போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன்னு சொல்லி சுத்தமாக அறுக்க விடாமல் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிட்டாங்க. ஒரு 2 லட்ச ரூபாய் மேலே செலவு பண்ணி ஒரு 3 ஏக்கர் அறுக்க முடியாமல் அப்படியே வயல்லே படிஞ்சு போய் இயற்கை பேரிடர் ஒரு பக்கம், செயற்கை அவங்க பண்ண ஒரு பக்கம், நிறைய பாதிப்புக்குள்ளாயிருக்கேன். இதுக்கு நான் நீதிமன்றம் தீர்ப்பு வர வரையும் இந்த அனுபவம் என்னகிட்ட இருக்கணும். நான் தொடர்ந்து விவசாயம் பண்ணணும். நீதிமன்றத்துக்கு நான் கட்டுப்படுறேன். தொடர்ந்து அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு எனக்கு மாவட்ட நிர்வாகம் எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.